ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாமிஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பாதம்பட்டி ரங்கராஜ் சாரோட சாம்பார் ரெசிபி தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஐகான் பட்டன் மேலே ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். பருப்பு 150 கிராம் குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. கழுவிட்டு குக்கரில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி 3 விசில் வச்சு பருப்பை வேக வைங்க. எலுமிச்சப்பழம் சைஸ் அளவு புளியை ஊற வச்சுருங்க. பருப்பு வேக வைக்கும் போதே புளியை ஊற வச்சுருங்க. இப்போ ஒரு சாம்பார் பொடி தயாரிக்கலாம் வாங்க. ஒரு ஸ்பூன் அரிசி வானல் ஆட் பண்ணி நல்லா பொரியிற வரைக்கும் வறுத்துங்க. 1 ஸ்பூன் பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து, வெந்தயம் 1/2 ஸ்பூன், மல்லி விதைகள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணி வறுத்திடுங்க. கடைசியில் ஜீரகம் 1/2 ஸ்பூன், 4 காய்ந்த மிளகாய் சேர்த்து வறுத்துட்டு ஆற வச்சு மிக்சியில் மாற்றிக்கோங்க. இப்போ பவுடரை அரைச்சிருங்க. சாம்பாருக்கு தேவையான காய்கறிகளை எடுத்து வச்சுருக்கிறேன். முருங்கைக்காய், மாங்காய், கத்திரிக்காய், கேரட்டு, பீன்ஸு. இந்த சாம்பாருக்கு எந்த காய்கறி வேணால் ஆட் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். வானில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. லைட்டாக வதக்கிட்டு 2 தக்காளி கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி லைட்டாக வதங்கினா போதும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்கறிகள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. மாங்காவை மட்டும் ஆட் பண்ணாதீங்க. மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. காய் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. காயை வேக விடுங்க. காய் வெந்த பிறகு புளி கரைசல் ஆட் பண்ணிக்கோங்க. புளித்தண்ணியோட காய்கறிகள் கொஞ்சம் வெந்துட்டு இருக்கட்டும். மிக்ஸி ஜாரில் 3 கப்பு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்னதாக அரிஞ்சு. பூண்டு 5 பல், 5 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விழுத அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச விழுதை சாம்பாரில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். 1 நிமிஷம் கொதித்த பிறகு நம்ம வேக வச்சுருந்த பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் கொதித்த பிறகு நம்ம அரிஞ்சு வச்ச மாங்காவை ஆட் பண்ணிக்கோங்க. மாங்காய் வெந்த பிறகு கருவேப்பிலை, மல்லி இலைகளை ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அட்டகாசமான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுற அத்தனை ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த ரெசிபியில் உங்கள் அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.